ஹே காய்ஸ், வெல்கம் டு சீனி மிட்டாய். இன்னைக்கு நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு புக் பத்தி நம்ம பேசி ஆகணும். அதுதான் நான் 1 மந்த்தா ரீட் பண்ணிக்கிட்டு வர ஒரு புக்கு, ட்விஸ்டட் ஹேட் பை ஆனா. ஆமா, இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னா, உண்மையிலே எனக்கு பிடிச்ச புக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபிக்ஷன்ல ஒரு ரொமான்ஸை இவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பாங்கன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஸ்பைசியான புக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பைசியான புக் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் போய் அந்த புக்கை சூஸ் பண்ணுங்க. ட்விஸ்டட் சீரீஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நான் இப்போதான் ஹேட் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த புக்ஸ் பற்றி, ட்விஸ்டட் சீரீஸ் பற்றி நம்ம பேசலாம். கண்டிப்பாக போய் படிங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு புது வேர்ல்டுக்குள்ளே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் 2025 ஆரம்பிக்கிறப்போ அவ்வளோ பரபர, அப்படியே ஒரு எந்தூசியாஸ்டிக்கா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த புக் எழுதலாமா, அந்த புக் எழுதலாமா, இதை பாட்காஸ்ட்ல சொல்லலாமா, அதை பாட்காஸ்ட்ல சொல்லலாமா, இந்த புக் படிக்கலாம், அந்த புக் படிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இந்த வருஷம் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்து பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா போக போக அப்படியே டல்லாகி அக்டோபர் வந்துச்சு, அப்படியே டவுன் ஆகி செப்டம்பர் டவுன் ஆகி இப்போ நவம்பர்ல நிக்குது. எனிவே, இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 மந்த் தான் இருக்கு. நான் எப்பயும் போன தடவை நான் சொன்ன மாதிரி தான், லாஸ்ட் இயர் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ஒரு பாட்காஸ்ட்ல. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் சொல்றேன். நீங்க 2026க்கு ரெசல்யூஷன்ஸ் அந்த மாதிரி சில பிளானிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அந்த டிசம்பர் மந்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரீ பிளான்டா அந்த மந்த்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன். அதே தான் இந்த வருஷமும். கண்டிப்பா அதை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 1 மந்த் ஜான்வரியை வேஸ்ட் ஆக்குறதுக்கு நீங்க டிசம்பரை வேஸ்ட் ஆக்குங்கன்னு சொல்ல வரல, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த எந்தெந்த விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்களோ அதை கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு 33 திங்ஸ் which is bring back to yourself, உங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயங்கள். அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னோட தாட்ஸ் கிடையாது, நான் ஒரு இதுல இருந்து பார்த்து எடுத்தது தான். பட் இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பாட்காஸ்ட்ல ஒரு 5 பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன அப்படின்னா, spend the first 10 minutes of your day in silence. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்து பாருங்க. அதுதான் இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் ட்ரை. டேக் அ லாங் ஷவர் வித்தவுட் ரஷ்ஷிங். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, ஒரு ரஷ்ஷோட ஐயோ அவசரமா கிளம்பணுமே, காலேஜ் கிளம்பணுமே, வேலை கிளம்பணுமே, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஒரு லாங்கான ஷவர் எடுங்க வித்தவுட் ரஷ்ஷிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ட்ரை பண்ணதான் போறோம். கோ ஃபார் அ வாக் வித்தவுட் ஹெட்ஃபோன்ஸ். ஆமா, நம்ம தனியா நடக்க போறோம் வித்தவுட் ஹெட்ஃபோன்ஸ். நோ மியூசிக், நோ சாங்ஸ், எதுவுமே இல்லாம தனியா இயற்கையை ரசிச்சுட்டு, ரோட்ல என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு, அதை மைண்டுக்குள்ள என்ன மாதிரி யோசிச்சுட்டு நம்ம நடக்க போறோம். அவ்வளவுதான். அண்ட் தி 4th ஒன் இஸ் கிளீன் 1 கார்னர் ஆஃப் யோர் ஹோம். கண்டிப்பா இது பண்ணியே ஆகணும் எல்லாருமே. கண்டிப்பா நீங்களும் பண்ணுவீங்க, நானும் பண்ணுவேன், பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு இடம் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா அதை கிளீன் பண்ணி பாருங்க. அதுவும் ஒரு செல்ஃப் ரிலாக்ஸேஷனை தரும் அப்படின்றது தான் இங்க போட்டிருக்காங்க. 5th ஒன், ட்ரிங்க் வாட்டர் பிஃபோர் யூ செக் யோர் ஃபோன். நிறைய பேர் இப்ப இருக்க எறால எப்படின்னா, போன்ல தண்ணி குடிக்கிறதுக்கான அலாம்லாம் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் இல்லாம தண்ணி தாகம் எடுக்கும்ல, அப்ப நீங்க தண்ணி குடிங்க. அதுவுமே ஒன் கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த 5 விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 விஷயங்களை இந்த 1 வீக் பண்ணுவோம். அடுத்த 5 விஷயத்தோட நான் நெக்ஸ்ட் வீக் வரேன், கண்டிப்பா வரேன். இதுவரை இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் லவ் யூ ஆல். தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நான் உங்க சீனி மிட்டாய்.